ரோட்டு கடையில் மசால் பூரி சாப்பிட்ணுன்னா யாருக்கு தாங்க பிடிக்காது. அதே ஸ்டைலில் வீட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1/4 கிலோ பட்டாணி 5 மணி நேரம் ஊற வச்சு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக தண்ணி, 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், மல்லி, புதினா இலை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய், ஜீரகம், அரைச்ச விழுதை சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ப்ரெஷர் போயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. 1-2 மட்டும் லைட்டாக மசிச்சு விட்டுட்டு அதோட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலா நல்லா தண்ணியாக அப்படி இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் உப்பு காரெல்லாம் சேரட்டும். அதுக்குள்ளே பூரியை பொரித்து எடுத்துடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, லெமன் ஜூஸ், மசாலா இது போல் தண்ணியாக இருக்கணும். இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. பூரியை நல்லா உடச்சி விட்டு நல்லா சுட சுட தாராளமாக மசால் ஊற்றி, மலைச்சாரல் மாதிரி இல்லை தாராளமாகவே போடுங்க. வெங்காயம், கொத்தமல்லி இலை, சேவ், சுட சுட ரோட்டுக்கடை மசால் பூரி வீட்டிலே ரெடி.